கடைசியாக போட்ட வீடியோவில் ரோண்டா பைடன் எழுதின கிரேட்டஸ்ட் சீக்ரெட்டில் என்ன தான் கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு தான் பார்த்தோம். நம்மளோட பாடி கிடையாது, நம்மளோட எமோஷன்ஸ் கிடையாது, நம்மளோட மைண்டு கிடையாது. இதெல்லாம் கவனிக்குது பார்த்தீங்களா ஒரு விஷயம், அவேர்னஸ் தான் நம்ம. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். அவேர்னஸ் நம்மளோட மைண்டு கிடையாது, நம்மளோட தாட்ஸ் கிடையாது, நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அமைதியாக கவனிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவேர்னஸ். நீங்கள் கோவப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியான ஒரு பார்ட் அதை நோட்டீஸ் பண்ணும். நீங்கள் சுகமாக இருக்கீங்கன்னா அதை உங்களுக்குள்ளே இருக்க அமைதியான அந்த பார்ட் நோட்டீஸ் பண்ணும். அந்த அமைதியாக இருக்கிற பார்ட் தான் அவேர்னஸ். அது காமாக தான் இருக்கும், கோவப்படாது, கஷ்டப்படாது, பயப்படாது. என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் அமைதியாக அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டு கவனிச்சுட்டு இருக்கும். உங்கள் மைண்டை ஃபோனுன்னு வச்சுக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் இருக்கும், மெசேஜஸ் வரும், கால்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் மட்டும் சேஞ்சே ஆகாது. இங்கே அந்த ஸ்க்ரீன் தான் அவேர்னஸ். மற்ற எல்லா ஆப்ஸு, கால்ஸ் இதெல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். ஆப்ஸ் நிறையா உள்ள வரும், போகும். அதே மாதிரி தாட்ஸ் நிறையா உள்ள வரும், போகும். ஆனால் இந்த ஸ்க்ரீன் மட்டும் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இந்த அவேர்னஸும் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி ஸ்கையும் வெதரையும் எடுத்துக்கலாம். ஒரு சில நாள் வெயில் காலமாக இருக்கும், மழை காலமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மேகமூட்டமாக இருக்கும், மின்னல் அடிக்கும், இடி இடிக்கும். இது எல்லாமே நடக்கும். ஆனால் வானம் எதுனா மாறுதா, அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்கை தான் நீங்கள் தான் அவேர்னஸ். வெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம். இங்கே மிஸ்ஸிங் பார்ட் என்னென்னா, நம்ம ஸ்கை, நம்ம வெதர் கிடையாது. ஆனால் நம்ம தான் மைண்டு அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம வெதராக நம்மளே நினச்சிக்கிறோம். ஏன் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம்? நம்ம வயசு அதிகமாக ஆக நம்மளோட மைண்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங்கு, கம்பேரிங்கு, ஃபியரு, வரி, இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம மைண்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே நம்மளோட மைண்டில் தான் நடக்குது தவிர அந்த மைண்டு நிஜமாகவே நம்ம கிடையாது. நம்ம எப்போ அவேர்னஸாக வாழ்கிறோமோ நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ண மாட்டோம், அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியும், லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சீக்ரெட் புக்கில் நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் இருந்துச்சோ, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், அதே மாதிரி எப்படி அவேர்னஸாகவே நம்ம வாழ்கிறதுன்றதுக்கு 3 ஸ்டெப் தந்திருக்காங்க. ஏன் அவேர்னஸ் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷனை வச்சு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம வைப்ரேஷன் இருக்கணும். அப்படின்றப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவோ நெகட்டிவாகவோ ரொம்ப இருந்தோம் அப்படின்னா என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வேணுன்ற விஷயம் நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம அந்த வைப்பில் கிடையாது. இதே நீங்கள் அவேர்னஸாக வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட வைப்ரேஷன் ஹை லெவலில் தான் இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ண தேவையில்லை. உங்களோட வைப்ரேஷனுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தானாகவே மேனிஃபெஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் அவேராக இருக்கீங்களா? ஆம் ஐ அவேர் அப்படின்ற கொஷினை கேளுங்க. நான் அவேராக இருக்கேன்னா, நீங்கள் அவேராக இருக்கீங்களான்னு கேட்கும்போது உங்களோட அட்டென்ஷன் உங்களோட மைண்டில் இருந்து இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அவேராக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் இல்லை அப்படின்னா பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப மைண்டில் எப்படி நாய்ஸ் வருதோ அது மாதிரி பயங்கரமாக சவுண்டாக இருக்கும். ஜஸ்ட் டீச்சர் உள்ளே என்ட்ரான உடனே யார் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. அதே கான்செப்ட் தான். செகண்ட் ஸ்டெப், அந்த கொஷினை கேட்டுட்டு அப்புறம் எதுவுமே யோசிக்காதீங்க. அந்த காமாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற அந்த ஃபீலிங்கை அப்படியே நோட்டீஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டீப் பிரெத் எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு ஆழமான மூச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் அவேர்னஸாக இருக்கும்போது. அந்த ஜென்டிலான ஒரு குவைட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவேர்னஸ். திரும்பியும் நீங்கள் அதிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகினீங்கன்னா
திரும்பியும் சேம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கேளுங்க, நான் எதில் வந்து அவேராக இருக்கேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஷின் கேட்டவுடனே திரும்பியும் நீங்கள் அந்த அவேர்னஸோட ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. தேர்டு ஸ்டெப், ஸ்டே ஆஸ் அ அவேர்னஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னமோ விசிட்டர் அதை வந்துட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுனால. ஆனால் திரும்பியும் அந்த தாட்ஸுக்கு நம்ம போகாமல் அந்த காமான ஸ்டேட்லேயே வந்து கொஞ்ச நாள் போக போக நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அட்டென்ஷனை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே இல்லை உங்களோட கையோட உள்ளங்கையில் இது மாதிரி உங்களோட அவேர்னஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அவேர்னஸை வந்து அதிகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் உங்களோட ஃபோக்கஸை வைக்காமல், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம் ஃபுல்லாமே உங்களோட ஃபோக்கஸை வைங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட மைண்டு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும், உங்களோட தாட்ஸ் வந்து கம்மியாகும், உங்கள் அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வர ஆரம்பிக்கும். அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த மொமெண்ட், அந்த ஸ்பேஸ் தான் வந்து அவேர்னஸ். ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, மைண்டு எப்போ ஒர்க் ஆகுனா ஒரு விஷயத்து மேலே கவனம் செலுத்தும் போது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளமை ரொம்ப கிட்ட வச்சு பெருசாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும், தூரமாக வச்சு பார்த்தோம்னா சின்னதாக தெரியும். அதே கான்செப்ட் தான். நீங்கள் அவேர்னஸாகவே உங்களோட லைஃப்பை வந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் காமாகவும், ஒரு விஷயத்துக்கு கம்மியாக ரியாக்ட் பண்ணுறதும், மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது, மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப சேஃபாகவும் சப்போர்ட்டாகவும் உள்ளே வந்து ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் மைண்டு கிடையாது, இந்த மைண்டை பார்த்துட்ருக்க அவேர்னஸ் தான். அவேர்னஸை யாரும் ஹர்ட் பண்ண முடியாது. நீங்கள் அவேர்னஸ், நீங்கள் தாட்ஸ் கிடையாது, ஃபீலிங் கிடையாது. 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அவேர்னஸாகவே இந்த லைஃப்பை வந்து வாழலாம். ஆஸ்க், நான் அவேராக இருக்கேனா? ஆம் ஐ அவேர்? நோட்டிஸ், அந்த குவைட்டான காமான பீஸ்ஃபுல்லான ஃபீலிங்கை நோட்டீஸ் பண்ணணும். உங்களோட அட்டென்ஷனை வந்து அதிகப்படுத்தி அதுலேயே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும். ஸ்டே ஆஸ் அ அவேர்னஸ். நீங்கள் தினமும் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். உங்களோட லைஃப் வந்து காமாகவும் ஹாப்பியாகவும் லைட்டாகவும் கிளியராகவும் மாறிடும். இதை உங்களோட ஹேபிட்டில் நீங்கள் டெய்லியும் வந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் ஐ சூஸ் அவேர்னஸ்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.